முருகனை வந்து நாம திட்டினா கூட முருகன் வந்து சந்தோஷமா ஏத்துப்பாருன்னு சொல்லி யார் சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அருணகிரிநாதர் சொல்றாரு. அவர் எழுதிய திருப்புகழ்ல நிறைய இடத்துல வந்து முருகனை திட்டியும் இருப்பாரு. முருகருக்கு அவரை திட்டினா கூட ரொம்ப பிடிக்குமா, ஆனா அவரை தமிழ்ல திட்டணுமா. அப்படி முருகனை ரொம்ப திட்டியே முருகன் கிட்ட வந்து ஒன்றோட ஒன்றா இணைஞ்ச ஒருத்தரை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். கடவுளை பத்தி நம்ம பேசும்பொழுது பொதுவாகவே எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, புராண கதையை சொல்லாதீங்க, இப்ப நடந்ததை சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப நாம பேசக்கூடிய இந்த நபர் கரெக்டா 60-70 காலகட்டத்துல வாழ்ந்தவர் தான். சினிமா துறையில வந்து பெரிய அளவு டெவலப்மெண்ட் இல்லாத டைம்லயே இவர் வந்து நிறைய புதுமையான விஷயங்களை புகுத்தி இருக்காராம். எம்ஜிஆர் வந்து ரொம்ப பிஸியான ஹீரோவா இருக்கும் பொழுது கூட இவர் ஒருத்தருக்காக 16 படம் பண்ணி கொடுத்திருக்காராம். அப்பனா நீங்களே பாருங்க இவர் எந்த காலத்துல வாழ்ந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. என்னதான் கோடீஸ்வரரா இருந்தாலும் தான் பெரிய கோடீஸ்வரன்றதை வெளியே காட்டிக்காம தன்னை ஒரு முருக அடிமையா தான் இவர் வந்து வெளியே காட்டிப்பாராம். அது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சாண்டோ சின்னப்பா தேவர் அவர் தான். இந்த சின்னப்பா தேவர் பாத்தீங்கன்னா மருதமலை முருகனை கேட்காம எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய மாட்டாராம்.